நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசிபலன்கள். இந்த வாராந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான கிரக நிலவரம் அக்டோபர் 5ஆம் தேதி 2025 அக்டோபர் 11 2025 வரைக்கும் உண்டான வார நாட்களுக்கு கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, குரு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கன்னி ராசியில் சூரியன், துலாம் ராசியில் புதன் இருக்கார், விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கார், கும்பராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரனும் ராகுவும் இணைந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சந்திரன் இந்த வாரத்தில் கும்பராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு குருவின் 9ஆம் பார்வையில். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கிரக பயிற்சி இருக்குது. களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடம் தன்னுடைய நீச்சஸ்தானத்தை அடைகிறார். நீச்சஸ்தானத்துக்கு வந்தாலும் சமசப்தமமாக இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து சனி பார்வையில் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இது ஒன்று மட்டும்தான். சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. அது நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறோம், அதை எடுத்துகிட்டு தான் பலன் சொல்ல போகிறோம். ஆனால் இந்த கிரக பயிற்சிகள் அதை சேர்த்துக்க மாட்டோம். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி விடியற்காலை, அதாவது 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலை 12:45 நிமிடங்களுக்கு சந்திரன், அது வரைக்கும் கும்பராசியில் இருக்கிற சந்திரன் அதன் பிறகு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த கடகராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது 6ஆம் தேதி விடியற்காலை 12:45 நிமிடம் வரை. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம், அதாவது 6ஆம் தேதி விடியற்காலை 12:45 நிமிடம் முதல் 8ஆம் தேதி விடியற்காலை அக்டோபர் 8 காலை 1:28 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கின்ற நாட்கள் 6, 7, 8 இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா, சந்திரன் சனியோடு சேர்றாரு. சனியோடு சேருகின்ற காரணத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், சனி சந்திரன் சேர்க்கை புனர்பூ தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. புனர்பூ அப்படின்னா சனி சந்திரன் சேர்க்கை. சனிங்கிறவர் ரொம்ப ஸ்லோ பிளானட், சந்திரன்கிறது ஓவர் ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய பிளானட். அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டில் 27 நாளில் சூரியனை சுற்றிட்டு வரக்கூடிய பிளானட் சந்திரன். 30 வருஷம் ஆகும் சூரியனை சுற்றிட்டு வரத்துக்கு சனி பகவானுக்கு. இந்த 2 கிரகங்களும் சேரும் பொழுது குறிப்பிட்ட சில ராசிகள், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு, ஸ்லோனஸ். இந்த வாரம் இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசியான சிம்ம ராசிக்கு அந்த நாட்களில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி எந்த ஒரு விஷயமும் தடுமாற்றத்தையும் நிதானத்தையும் ஏற்படுத்தும். இந்த 8ஆம் தேதி விடியற்காலை 1:28 சந்திரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி விடியற்காலை 1:23 வரை, 8ஆம் தேதி காலை 1:28 10ஆம் தேதி காலை 1:23 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் மேஷ ராசியில் இருக்கும் காலம். இந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 1:23 சந்திரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை அடைந்து மறுபடியும் சனியின் பார்வையில் வரார், சனியின் 3ஆம் பார்வையில் வரார். ஆனால் அந்த இடத்துல சனி உச்சமாக இருப்பார், சந்திரன் உச்சமாக இருப்பார். இந்த காலகட்டம், அதாவது 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, அக்டோபர் 10ஆம் தேதி காலை விடியற்காலை 1:23 முதல் அக்டோபர் 12ஆம் தேதி விடியற்காலை 2:24 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம். இந்த சந்திராஷ்டமத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதில் புனர்பூ தோஷம் 2 நாட்கள் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் வார கடைசியில் அந்த சந்திரன் வந்து ரிஷபராசியில் இருக்கும்போது சனியின் பார்வையில் வரதுனாலையும் ஒரு புனர்பூ தோஷம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு வரதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசி நண்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கைக்குண்டான துர்கா சப்த ஸ்லோகியை பாராயணம் செய்து வாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் மனசு போகிற ஸ்பீடுக்கு உடம்பு ஒர்க் ஆகாது. அதனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. நீங்கள் மனசில் வந்து இன்றைக்கி இங்கே போகணும், அங்கே போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த இடத்துலேருந்து பணத்தை வாங்கணும், இந்த இடத்துல டெபாசிட் பண்ணணும், இப்படி யோசிப்பீங்க. ஆனால் உடம்பு போகிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆகும். அந்த இடத்துல எல்லா காரியமும் தடையும். உங்களுக்கு தினமும் இந்த நாட்களில் தடைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் துர்க்கை வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். கூடவே ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வாங்க. இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த வீட்டு பக்கத்தில் கோயில் இல்லை உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் காலையில் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து சூரியனையே குருவாக ஏற்றுக்கொண்டவர், குருவாக ஏற்று அவரிடம் பாடம் படித்தவர். அவர் கூடவே உலகத்தை பூமியை சுற்றுவார். ஏன்னா வந்து அவர்கிட்ட படிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த சூரியன் வந்து இந்த ஸ்பீடை கொடுக்கக்கூடிய நபர் சூரியன் தான். அதனால தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க, மனசை திருடகார்த்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் சூரிய நமஸ்காரம், ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு தடைகளை போக்கும் யோகத்தை ஏற்படுத்தும். இனி இந்த வாரத்துக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். முதல் 2 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருப்பார், திங்கட்கிழமை விடியற்காலை வரைக்கும் இருப்பார். அந்த நாட்களில் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் சுக்கிரனுடைய பார்வையில் சந்திரன் இருப்பார். இதனால் உங்களுக்கு குடும்ப மரியாதை, வாக்சாதுரியம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி திங்கட்கிழமை விடியற்காலையில் 6ஆம் தேதி விடியற்காலையில் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்து சனியோடு இணைந்து சூரியனின் பார்வையில் வராரு. இந்த சூரியன் பார்வையில் வர்றதுனால ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் சனியோடு சேருகின்ற சந்திரன் ஸ்லோனஸை கொடுப்பார், நிதானத்தை கொடுப்பார். இந்த நாட்கள் இதுக்கு வந்து புனர்பூ தோஷம்னு பேர். அதாவது சனியும் சந்திரனும் இணைந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு புனர்பூ தோஷம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலனை கொடுப்பாரு. உங்கள் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். ஏன் மேஷராசிக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னா, 12ஆம் இடம் சயனஸ்தானத்தில் சனியும் சந்திரனும் இணைகிறார்கள். அதனால் சோம்பேறித்தனம், உடம்பு அப்படியே அசதியை அடித்து போட்ட மாதிரி டயர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த என்னமோ ஒரு 10 கல்யாணத்தை சேர்த்து வச்சு 10 கல்யாணத்துக்கும் சாப்பாடு சமைச்ச மாதிரி உங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு உடம்பில் ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்படுற மாதிரியே இருக்குது. வயிறு சார்ந்த அசௌகரியம், ஏதோ ஒரு விஷயம் நான் கஷ்டப்படுறேன், என்னன்னு சொல்ல தெரியல. டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர்கிட்ட மருந்து சொல்ல தெரியாது. டாக்டர்கிட்ட மருந்து கேட்குறதுக்கு நீங்கள் உங்கள் சிம்டம்ஸை சொல்லணும். இல்லை சரி என்னமோ ஒரு அசௌகரியமாக இருக்குது டாக்டர், என்ன அசௌகரியம்னு சொல்ல தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சனியும் சந்திரனும் சேர்வது தான். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் கையாள்வது நல்லது. நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம், அதாவது எதிர்பார்க்குற விஷயம் மனசளவுக்கு மனசு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அங்கே, ஆனால் உங்கள் உடம்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுவும் மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்கள். உங்களுக்கு அந்த நாட்கள் உங்கள் சுறுசுறுப்பை யாரோ பறிச்சா மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்களில் வேலை செய்யக்கூடிய சமையலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுவீங்க. சமையலில் உப்பு போடுறதுக்கு பதிலாக காரத்தை போடுவீங்க, காரத்தை போடுறதுக்கு பதிலாக புளியை கொட்டுவீங்க. இது கேட்டால் அவங்க மனைவி கணவரோ இல்லை உங்கள் குழந்தைகளோ கேட்டால் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிதானமின்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை. சரி, படிக்கிற குழந்தைங்க படிப்பில் ஆர்வமின்மை காரணமாக தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். சரி, இவங்க தான் எப்படி இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி இருக்காங்க, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல கோட்டை விடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில். அதுவும் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அசரட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது கேர்லெஸ்னஸ். இந்த கேர்லெஸ்னஸ் காரணமாக கணக்கு வழக்கில் தப்பு பண்ணுவாங்க, கலெக்ஷனில் தப்பு பண்ணுவாங்க. இதனால் மேலதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கோ அல்லது கையை விட்டு பணத்தை போட்டு அந்த கலெக்ஷனை கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாட்களில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கவனக்குறைவின் காரணமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் முடிஞ்சால் ரெஸ்ட் எடுங்க.
ஆஃபீஸ் போகிறத விட்டுட்டு, சார் திங்கட்கிழமை சார், திங்கள் செவ்வாய் புதன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க, போனீங்கன்னா கெட்ட பேர் வரும். அதுக்கு போகலைங்கிற ஒரே கெட்ட பேரோடு முடிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 8 முதல் 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தெளிவு எதனால் அப்படின்னு கேட்டால், அறிவுகாரகன் புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய புதனின் பார்வையில் சந்திரன் வருது. வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல அறிவை கொடுப்பார்கள். அவர்களுடன் பேசுவதன் மூலமாக, சில பேர்த்துக்கு பேசினா தான் வேலை நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். மேஷராசியில் பிறந்தவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அறிவை பேசுவதன் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை. அந்த வார்த்தைகளில் நிதானத்தை சனி பார்வையில் சந்திரன் கொடுப்பாரு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில், நீங்கள் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை பணம் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு தக்க நண்பனாக இருந்து உங்களுடைய தடைகளை போக்கும் ஆற்றலை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறார். 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில். இந்த 11ஆம் இடத்துக்கு வரும்போது சனியோடு சேருகின்ற சந்திரன். சனி சந்திரன் சேர்க்கை புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்தும். என்ன சார் இத்தனை நாளாக புணர்ப்புவை பற்றி பேசல, இப்போ திடீர்னு பேசுகிறீங்கன்னா, இப்போ என்றைக்குமே வளர்ச்சி வரும்போது தடங்கல்கள் ஏற்படும். அது ரிஷபராசிக்கு நடக்க போகிறது. இதில் 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சந்திரன் சுக்கிரனின் பார்வையில் இருப்பார். அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய சுய சந்தோஷம் அல்லது உங்களுடைய சுய அழகுபடுத்துதல் போன்ற விஷயங்கள் காரணமாக சுறுசுறுப்பாக செயல்படுத்துவீங்க. அதாவது உங்களை அழகுபடுத்திக்கிறது, உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிறது, நகைகள் வாங்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த முதல் 2 நாட்கள். அதுக்கப்புறம் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு எந்த தடங்களும் இருக்காது. அஃபீஷியலாக உங்களுக்கு எந்த தடங்களும் இருக்காது. வேலைக்கு போகிறவங்களுக்கு, பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது. வீடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அல்லது மூத்த சகோதரிகளின் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபாஸ்ட்னஸ் அவங்கக்கிட்ட இருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் இந்த உடனே ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் அனுப்பினேன்னா அதை எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டால், அவங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளார உங்களுக்கு இப்படி தலை வெடிச்சிடும். அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய அண்ணா அக்கா இவங்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்திலும் அன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் குழந்தைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி, 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, அதுவும் புதனின் பார்வையில் இருக்கிறதுனால, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ்கிட்ட நல்லா பழகுவீங்க. கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு பணப்புழக்கத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் பெரிய நஷ்டமோ விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில், ஆனால் ஒரு குழப்பத்தோடைய, இது நம்ம பண்ணுறமே நடக்குமா நடக்காதா, இது நடந்ததுன்னா என்ன பண்ணுறது, நடக்காட்டினா என்ன பண்ணுறது, இப்படி குழப்பத்திலே இருப்பீங்க. இதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்க பொறுமை காப்பது அவசியம். எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படுவீங்க, அவசரப்பட மாட்டீங்க. ஆனால் பொறுமையோடு செயல்படுறது நல்லது. எடுத்தேங்கவிழ்த்தேன்னு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது, ஆனால் லாபம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய பிடிவாதத்தை விடுவது நல்லது. அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கும் இது பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ரிஷபராசியாக இருந்து குழந்தைகள் வேறு ராசியாக இருந்தால்
குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், இதில் ராசிநாதன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு வாரக்கடைசியில் 9ஆம் தேதிக்கு மேலே மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கும் துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, 9ஆம் தேதிக்கு மேலே அம்பாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக லலிதா திரிசதின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் போட்டு கேட்டு தினமும் கேட்டுடுவாங்க. லலிதா சகஸ்ரநாமம் வேறு, லலிதா திரிசதி வேறு. லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அல்லது லலிதா திரிசதியை சொல்கிறது இன்னும் விசேஷம். லலிதா சகஸ்ரநாமத்தை காட்டிலும் திரிசதிக்கு மேலும் பலன் ஜாஸ்தி. இது வந்து ஆக்சுவலாக சகஸ்ரநாமம் 1000, திரிசதி 300 தான். ஆனால் 300க்கு பவர் ஜாஸ்தி. என்றைக்குமே ஜபம் பண்ணும்போதே 300 தடவை ஜபம் பண்ணாலே உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12ஆம் இடத்துக்கு வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. இதில் வந்து 10ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை, சூரியனின் பார்வையில் தந்தை வழியில் குத்தல் குடைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மெத்தன போக்கு ஏற்படுறதுக்கு, வேலை விஷயத்துலையோ இல்லை வேலை சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுக்கிறதுலையோ ஏதோ ஒரு மெத்தன போக்கு இருக்கும். தாயாருடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. அம்மா இருமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு 2 நாள் பாரு. ஸோ நீங்களாக கைவைத்தியம் சொல்லாதீங்க வீட்டில். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இதில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் தந்தை வழியில் நல்ல ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து தந்தையின் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கு சனியோடு சேருகின்ற சந்திரன் கொஞ்சம் மெத்தன போக்கையும் தொய்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். 11ஆம் இடத்துக்கு வருகின்ற சந்திரன் ராசிநாதன் புதனின் பார்வையில் வர்றதுனால அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. தேவையான லாபம் வந்து கொண்டே இருக்கும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது. அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உச்சபலத்தை அடைகிறார். அதனால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. பண தேவைகளுக்காக சில பொருட்களை விற்பதற்கோ அடமானம் வைப்பதற்கோ, சில பேர்கிட்ட கடன் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நாட்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். ஒருத்தரை போய் பார்க்க போகிறீங்க, கடன் கேட்கலான்னு போகிறீங்க. அவர் கடன் நான் பணம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனால் அவர் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பார். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரத்தை பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். எந்த முருகன் கோயிலாவது இருந்ததுன்னா இந்த முருகனை வழிபட்டுட்டு வாங்க. அது பாலமுருகனாக இருக்கலாம், இல்லை பழனி ஆண்டியாக இருக்கலாம், தண்டாயுதபாணியாக இருக்கலாம், இல்லாட்டி நின்ற கோலத்தில் எந்த முருகனாக இருந்தாலும் கவலை இல்லை. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனையும் ஏதாவது ஒரு முருகனை வழிபடுங்க. உங்களுக்கு தடைகள் போக்கி வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 2 நாட்கள், அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, திங்கட்கிழமை விடியற்காலை 12 மணி 45 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறது விசேஷம். குறிப்பாக குழந்தைகள் பற்றிய நற்செய்திகள் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன சறுக்கலை கொடுக்கும். என்ன சார் நல்லதையும் சொல்கிறீங்க கூடவே இதையும் சொல்கிறீங்க அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன், சனி சந்திரன் சேர்க்கை ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு உதவி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா, அந்த தந்தை வழி உதவியோ அல்லது தந்தை வழி வழக்குகள் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான புதனின் பார்வையில் சந்திரன் இருப்பது, ஆக்சுவலாக அந்த புதனோடு சேர்ந்து செவ்வாய் இருப்பார். இதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். போன வாரம் வரைக்கும் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மறுபடியும் துலாம் ராசிக்கு வந்துட்டாருன்னு, அது துலாம் ராசியில் ஒரு சின்ன குழப்பமாயிடுச்சு. பஞ்சாங்கத்துலேயும் தப்பாக தான் போட்டிருந்தாங்க. அதை நம்ம எதையும் ரொம்ப பெருசுப்படுத்தக்கூடாதுங்கிறனால தான் நம்ம அதை பற்றி பேசலை. இந்த வாரமே நான் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் துலா ராசியில் தான் இருக்கார். அதில் அந்த பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய, அதாவது கிரக நிலவரம் சொல்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. இது என்னுடைய குழப்பம் மட்டும் இல்லை, பிரிண்டிங்லேயும் குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறமா சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ணதில் செவ்வாய் துலாமில் தான் இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையோட சந்திரன் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் மருத்துவ ரீதியான வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சியில் இப்போது சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்குறது, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறதுனால வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ராசிநாதன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் அதுலேயே குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு காரணம் என்னென்னா சனியின் பார்வையில் சந்திரன். இந்த சனி பார்வையில் சந்திரன் வந்தால் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பலனை கொடுப்பார். ஒரு சில ராசிக்கு மெத்தன போக்கை ஏற்படுத்துவார், ஒரு சில ராசிக்கு கேர்லெஸ்னஸை கொடுப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவசர கதியாக செயல்படுவீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் நிறுத்திடுவீங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ரன்னிங் ரேஸ் பார்த்தோம். ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தார். அந்த க்ளோசிங் லைன், ஃபினிஷிங் லைன் வரத்துக்கு வரும்போது இவர் உட்காந்து எல்லாரோடையும் கை காட்டி விளையாடிட்டு இருந்தார். அதுக்குள்ளே வேற ஒருத்தன் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த புணர்ப்பு தோஷத்தின் காரணமாக தான் தடுமாற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி கடைசி நேரத்தில் சோம்பேறித்தனமோ விளையாட்டுத்தனமோ ஏற்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை வழிபட வேண்டும். செந்தில் ஆண்டவர்னு திருச்செந்தூர் முருகனுக்கு பேர். அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை அவர் சுறுசுறுப்பாக அப்படியே ஆக்ரோஷமாக இருப்பார், அப்படியே நெருப்பாக இருப்பார். ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தால் மட்டும்தான் சூரபத்மனை வெல்ல முடியும். அப்படிங்கிறனால அந்த மாதிரி நெருப்பாக இருப்பார். அந்த நெருப்பை தனித்த இடம் தான் திருத்தணி. அதனால் திருத்தணிக்கு நீங்கள் போகிறத விட கடகராசி நண்பர்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். திங்கட்கிழமை விடியற்காலை ஏந்திரிக்கும் போதே சந்திராஷ்டமத்தில் ஏந்திரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏன் வார்த்தைகள் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், ராசிநாதன். உங்களுக்கு ஒன்றா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, செயல்பாடுகளில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆனால் வார்த்தைகளில் தவறாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 8ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை, நீங்கள் செயல்படுறதுல தடுமாற்றம் ஏற்படும். வேலை விஷயமாக தடுமாற்றம் இருக்கும். ஆனால் பேசுகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவீங்க, கடன்னு பேசுவீங்க. ஆனால் செயலில் இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவேன், பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் செயலில் கோட்டை விடுறியே அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் பேச்சு நல்லா இருக்கும், செயலில் கோட்டை விட்டுட்டு தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டம நாட்கள் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்கள் மனசுக்கு இருக்கிற, உங்கள் உடம்புக்கு, வார்த்தைக்கு இருக்கிற ஸ்பீடு மனசுக்கு இருக்காது, மனசுக்கு இருக்கிற ஸ்பீடு உடம்புக்கு இருக்காது. சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதன் செவ்வாயின் பார்வையில் வராரு. இந்த புதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருவதன் மூலமாக உங்களுக்கு தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு செலவுகள் மூலமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது வேலை விஷயமாகவோ இல்லது வேறு விஷயங்களுக்காகவோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடாக இருந்ததுன்னா உடனே போயிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இப்போ ரொம்ப விசேஷமான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலகட்டம். அக்டோபர் 18க்கு மேலே குரு அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது. அதனால் உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அக்டோபர் 18 நடக்கணும்னா இந்த அக்டோபர் 11ஆம் தேதிக்குள்ளார அதுக்கேற்ற மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுறது, நிகழ்வுகள் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களின் செயல்பாடுகள் உங்களை தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட படிக்கிறவங்களே உங்களுக்கு தடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தோல்விகளை தவிர்ப்பதற்கும் தொய்வுகளை தவிர்ப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் துர்கா சப்த ஸ்லோகி இது ரெண்டும் சேர்த்து ஹனுமன் சாலிசா படிக்கணும். ஹனுமன் சாலிசா அதாவது ஆஞ்சநேயருடைய மந்திரம் அது. அந்த ஹனுமன் சாலிசாவை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சுறுசுறுப்பும் ஏற்படும். ஏன்னா ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு சுறுசுறுப்பு யாரும் கிடையாது. நினச்ச நேரத்தில் போய் எல்லா இடத்துலையும் போய் இறங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஹனுமன் சாலிசா படிப்பதன் மூலமாக உங்களிடம் ஒரு ஆக்ரோஷத்தன்மையும் சுறுசுறுப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு 8ஆம் தேதி முதல், அதாவது 8ஆம் தேதிங்கிறது புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. புதன்கிழமைக்கு முன்னாடியும் சரி வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம். இதில் உங்களுடைய 2-9 அதிபதி இந்த வாரத்தில் உங்கள் 9ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இது எதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலு இழக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வராரு, சூரியனோட இணைய போகிறாரு. இதனால் உங்களுக்கு தடுமாற்றமான வார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, கணவன், மனைவி, இப்படி யாருக்கிட்ட பேசினாலும் நீங்கள் குதர்க்கமாக முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இந்த வாரம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. நீங்கள் காதல் வயப்பட்டுள்ள நபர்களாக இருந்தால், இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், உங்களுடைய காதலனோ காதலியோ நீங்கள் சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட பேசாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பெருசாக டெவலப் ஆகாது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் கவலைப்பட வேண்டாம். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பணம் கொடுப்பதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா காரணம் என்னென்னா 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபர்கள் தாமதத்தை ஏற்படுத்துவார்கள். வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணுன்னா அந்த டாக்குமெண்ட்டை லேட்டாக கொடுப்பாங்க. ஒரு வழக்காடு மன்றத்தில் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும், அவங்க லேட்டாக கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே கேஸ் வந்துடும். என்ன பண்ணுறது? கடைசி நேரத்தை கொண்டு போய் கொடுத்தா நீங்கள் தான் ஜட்ஜுக்கிட்ட திட்டு வாங்கணும். அதாவது யாரோ பண்ணுற தப்புக்கு நீங்கள் பொதி சுமக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அதாவது கன்னி ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் டிஸ்பிளஷர் ஏற்படும், மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குழந்தைகளை நினைத்து மனஸ்தாபம், குழந்தைகளால் மனஸ்தாபம், உங்களுடைய வியாபாரத்தில் மனஸ்தாபம், உங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட கெட்ட பேர், இப்படி கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கெட்ட பேர், வீட்டில் அவங்க மாமனார் மாமியார்கிட்ட கெட்ட பேர், இப்படி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வருது. என்ன பண்ணுறதுன்னா, குறிப்பாக அவங்க மாமியாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய உடல் அசௌகரியத்தினால உங்கள்கிட்ட சண்டைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலும் இந்த வாரம் சற்று சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தைக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்முறை செய்பவர்கள், தொழில் வேலை செய்கிறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
இவர்களுக்கெல்லாம் வருமான தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையான அளவுக்கு பணம் வரும், ஆனால் அதிகமான பணம் வராது, சேமிப்புக்கு பணம் வராது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் அக்டோபர் மாதம் வருது, நமக்கு வந்து தீபாவளி செலவு இருக்குது, வர பணத்தை கொஞ்சம் சேமித்து வச்சுட்டு தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னா உங்களுக்கு வரதே மாதமான கட்ட வேண்டிய இஎம்ஐக்கு மட்டும்தான். அதனால் இந்த தீபாவளிக்கு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற வேறு ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. உங்கள் வீட்டில் இந்த சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலி பொண்டுங்க, இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். இல்லையா, இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது, உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காவது திதி வருது அப்படின்னா அதை ஒழுங்காக பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளுக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி, வஸ்திரம்னா ஒரு வேஷ்டி மேல் துண்டு, அங்க வஸ்திரம்னு பேர், அதுக்கு வந்து 9-5 இல்லை 16 வேஷ்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு துணிக்கடையில் கிடைக்கும். 16 வேஷ்டியை வாங்கி, அதுலேயே வேஷ்டியும் இருக்கும் அங்க வஸ்திரமும் இருக்கும், அதை கொடுத்து ஒரு திருமஞ்சனத்தை பண்ணிவிட்டு இந்த வேஷ்டியை சாத்திட்டு வாங்க. வாழ்க்கையில் தடங்கல்கள் விலகி வெற்றிகள் ஏற்பட்டு தாமதங்கள் விலகும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறார். அதுக்கப்புறமா வார கடைசியில் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் சந்திரன். இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகளுக்கு நிதானமான தீர்வு கிடைக்கும். பொதுவாக இந்த சனியும் சந்திரனும் சேரும் பொழுது புணர்ப்பு தோஷம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, கோச்சார ரீதியாக சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அந்த காரகத்துவம் கொஞ்சம் தாமதத்தை சந்திக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் கடன் கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கணும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து டாக்டர் இருக்க மாட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அன்றைக்கின்னு பார்த்தா அவர் டாக்டர் இருக்க மாட்டார். இல்லாட்டி உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினைப்பீங்க, டாக்டர் வந்து அதுக்குள்ளே கிளம்பி போயிடுவார். ஸோ ஸ்கிப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த வார கடைசியில் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற நாட்கள். அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியான அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது சனியின் பார்வையில் சந்திரன் வரதுனால அலைச்சல் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். மனக்குழப்பத்தினால தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை. இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் குரு பார்வையில் இருக்காங்க. 6ஆம் தேதி விடியற்காலை வரை குரு பார்வையில் இருக்கார் சந்திரன். இதனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசினாங்களோ உங்களை பார்த்தவொன்னு அப்படியே கப்சுப்புன்னு உட்காந்துருவாங்க. வாய் மேலே வரல வச்சு உட்காருவாங்க. சாரி சார், நாங்கள் தப்பாக பேசிட்டோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு நீங்கள் கடன் எங்கேயாவது லோன் எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா, இந்த சனியோடு சேருகின்ற சந்திரன் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தாமதத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த மேனேஜர்லாம் வந்து உங்களை அலைய வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறத விட நெகட்டிவாக நடக்காது. ஆனால் பாசிட்டிவ் டிலே ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கிரக நிலவரம் சொல்லும்போது செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அது மிஸ்டேக்கில் சொல்லிட்டேன். செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருப்பார். அந்த காரணத்தினால கொஞ்சம் முன்கோபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த செலவுகள், நிலம் சார்ந்த முதலீடுகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்னு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க. அந்த கௌரவத்துக்கு காரணம் என்னென்னா 11ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறனால. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா,
முன்கோபத்தை குறைப்பதற்கும் தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் சிவனை தியானித்து மெடிடேஷன் மார்னிங் ஒரு 1/2 அன் ஹவர், சாயந்தரம் ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணுங்கள். சிவ அஷ்டோத்திரம், சிவ புராணம் போன்ற மந்திரங்களை, லிங்க அஷ்டகம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வது மட்டுமல்லாமல் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்கள் கையால் பாலோ தேனோ தயிரோ கொடுத்துட்டு வாங்க. உங்கள் மனசு லகுவாகும், மன நிறைவு ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்வையில். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். வருமானம் ஜாஸ்தி இருக்குது, கடன் அடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. தவறுகளை திருத்தி கொள்வதற்குண்டான காலகட்டம் இது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் தாமதத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய வளர்ச்சி தடைபடுறது. அதுக்கு காரணமே உங்கள் ஜாதகத்தில், உங்கள் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போது 5ஆம் இடத்துக்கு சந்திரன் வரப்போகிறார். சனியும் சந்திரனும் இணையக்கூடிய காலகட்டம் இப்போது 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலை வரைக்கும் உங்களுக்கு தாமதத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய நாட்கள் 6ஆம் தேதிக்கு மேலே தான், 6ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதிக்கு மேலே தான் வருது. அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்கள் 10 முதல் 12ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் நண்பர்கள் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் கடந்த காலத்தில் உங்கள் கணவரோ மனைவியோ இறந்துட்டாங்க, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் தாமதப்பட்டு வரதுனால உங்களுக்கு மனசில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா பணம் வந்துடுத்துப்பா, என் பிரச்சனை, என் கஷ்டகாலம் தீர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க தடைகள் அல்லது தந்தை வழியில் ஒரு சிறு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா சனியின் பார்வையில் சூரியன், 10ஆம் வீட்டதிபதி சனி பார்வையில், பதவி உயர்வு வருவதில் தாமதம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் எல்லாமே ஒரு இழுபறி நிலைமையாக இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும், அரசாங்க ரீதியான அலைச்சலை கொடுக்கும். அதனால் நிதானமாக கையாளுங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. அதனால் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமணத்தில் தாமதம் ஏற்படும், திருமண பேச்சுவார்த்தைகளில் தாமதம் ஏற்படும். என்னாகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் போய் பேசலான்னு போவீங்க, அந்த பையன் வீட்டிலையோ பொண்ணு வீட்லேயோ அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் இப்படியோ ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்றாற் போல் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி இருக்கார் சூரியனின் பார்வையில். அதனால் உக்ர தெய்வ வழிபாடு செய்வது, நரசிம்மர், காளி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளை போக்கி சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய வகையில் சந்திரன் இருக்க போகிறார். பணவரவு, சந்தோஷம், சுக தொய்வு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன சார் சுக தொய்வு? 4ஆம் இடத்துக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன், 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதனால் உங்களுக்கு ஒரு தொய்வை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோம்பேறித்தனம். டைரெக்டாக ஓப்பனாக அக்யூசேஷன் வைக்கிறேன். உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால் வரக்கூடிய தொய்வு தான் இதே தவிர கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை பண்ணாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசிநாதன் குரு இருக்கிறது, நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்களில்
உங்களுக்கு அது தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடந்த ஒரு 2-3 நாள் முன்னாடி சோம்பேறித்தனத்தினால ஸ்லோ பண்ணியிருப்பீங்க. அலைச்சல்னால நேர விரயம் ஏற்படும். சோம்பேறித்தனத்தினால நேர விரயம், அலைச்சல்னால நேர விரயம். உங்களுக்கு வியாபார விஷயமாக அலைச்சல் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். படிப்பில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது சார் நான் வந்து வேலைக்கு போயின்னு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் வந்து உழைச்சின்னு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் காப்பாற்றின்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ அம்மாவுடைய ஹெல்த்து வந்து கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் சற்று கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க, உங்கள் மேலதிகாரி உங்களை வந்து கேள்வி கேட்பார், என்ன 1 நாள் ஓகே 2 நாள் ஓகே வாரம் ஃபுல்லாக வரேன்ட்டு. அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்கன்னு தெரிகிற வரைக்கும் அவங்க இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஒரு லேடியை வந்து ஒரு மேல் மேனேஜர் கத்துவான், ஏன் நீ வந்து உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வராதன்ட்டு. ஒரு நாள் கழித்து பார்த்தா அவன் வந்து வெளியில் போகும்போது அவங்க அம்மாவை கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு வரதை, அந்த பொண்ணு விட்டுட்டு வரதை இந்த பையன் பார்த்துருவான். அப்புறமா தான் தெரியும். அதாவது என்னென்னா நமக்கு சிச்சுவேஷன் தெரியாமல் நம்ம பேசிடுறோன்னு அவர் அது சொல்லுவார். உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சிச்சுவேஷன் தெரியாமல் மேனேஜர் உங்களை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க. மேனேஜர்கிட்டையோ இல்லை மேனேஜ்மெண்ட்கிட்டையோ மனஸ்தாபம் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் இந்த வாரம் தொய்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வார கடைசிக்கு மேலே ஒரு சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க திருமண வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகளில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க போயிட்டு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிற அன்றைக்கோ இல்லை 5ஆம் இடத்துல இருக்கிற அன்றைக்கோ, அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி 10லேருந்து 12க்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறீங்கன்னா அவங்க வந்து கேட்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். மனசில் குழப்பம் இருக்கும், நம்ம சொன்னால் ஏற்றுப்பாங்களா, இந்த மாதிரி குழப்பத்தினால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத அவங்க வந்து they will be eagerly waiting for your proposal but you will not propose. காரணம் என்னென்னா மனசு சஞ்சலப்படும். ஏன்னா சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து அப்புறமா வெளியில் வந்து அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல சனி பார்வையில், இந்த சனி பார்வையில் வரும்பொழுது நீங்கள் எதிரிகளுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது லவ் ப்ரப்போஸ் பண்ணி அடி வாங்கியிருப்பான், அதை நினச்சி நீங்கள் பயப்படுவீங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நடந்த விஷயத்தை நினச்சி தடுமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தொய்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, திங்கள், புதன், வியாழன், சனி இந்த 4 நாட்களில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க. தயிர் அதாவது கேடுன்னு சொல்லக்கூடிய தயிர் வீட்டில் புறகூத்தி கொண்டு போய் கொடுக்கறது விசேஷம். அப்படி இல்லையா பசுமாட்டோட தயிரை வாங்கி கொடுக்கறது இன்னும் விசேஷம். பசுமாட்டோட பாலை வாங்கிட்டு வந்து அதை உரகுத்தி அதை நீங்கள் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தாமதங்கள் தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வரும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துக்கு சந்திரன் 6ஆம் தேதி அன்றைக்கி போகிறார். 6 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சனியோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஏன்னா ராசிநாதன் சனி கலத்திராதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல இணையறதுனால தாம்பத்திய உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல புரிதல் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. லவ்வர்ஸ்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது புதன் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால இடமாற்றம் ஏற்படும், அலைச்சல் ஏற்படும்.
நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப அலைச்சல் இருக்குது, உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தூக்கம் கெடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நடக்கும் இந்த வாரத்தில். அதனால் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் 12ஆம் இடத்துல குரு பார்க்குறார் தன்னுடைய சொந்த வீட்டை. அதனால் உங்களுக்கு இடமாறுதல் ஏற்பட்டு தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் தூங்க முடியாது, உங்கள் பெட்ரூமில் தூங்க முடியாது, வேறு யார் வீட்டிலையோ போயிட்டு தூங்குற மாதிரி இருக்கும், இல்லை மொட்டை மாடியில் தூங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அதாவது ஒரு வயக்காட்டில் தூங்குற மாதிரி ஏதோ ஒரு இடம் இடமாற்றத்தின் காரணமாக தூக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிட்டு உச்சமடையும் பொழுது உங்களுக்கு வியாபார விஷயமாக வருமான விஷயமாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி 5-10 அதிபதியான சுக்கிரன் இந்த வாரத்தில் நீச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்திலோ வியாபார தொழில் விஷயத்திலோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. அவசர கதியில் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அவரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். அந்த குழந்தைகள் 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக போகிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமோ இல்லை குழந்தைகளுடைய தேவைகளோ உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகள் வருமானத்தில் தொய்வை சந்திப்பார்கள். வியாபாரத்தில் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்குங்க, ஒரு ரிசெஷன் மாதிரி இருக்கும். அது இந்த ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. வருமானத்தில் பெரிய லாபம் இருக்காது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த உழைப்பாளர்கள், உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர் இடமாற்றம் ஏற்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு பெருசாக லாபம்லாம் இருக்காது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்வது சிறப்பு. துர்க்கை வழிபாடு, ராஜராஜேஸ்வரி வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறனால பெண் தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அங்கே இருக்கக்கூடிய கற்பகாம்பாளை வழிபடலாம். மாங்காடு காமாட்சி அம்மன், காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன், மதுரையில் இருக்கிறவங்க மீனாட்சி அம்மனை வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்னியாகுமரியில் குமாரி தேவி கன்னியாகுமரியை வழிபடலாம். பகவதி அம்மனை வழிபடலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். தெளிவாக இருப்பீங்க. தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, உடன்பிறப்புகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சந்திரன் 2ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது சில தடுமாற்றங்கள், வார்த்தையில் தடுமாற்றம் ஏற்படும். கோபத்தில் வார்த்தை விட முடியாது. கோபத்தில் நீங்கள் வார்த்தை உடனும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போக அது அர்த்தம் அனர்த்தமாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த சனி சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்துல ஏற்படுறதுனால குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் தாமதத்தை தரும். அதாவது பண வருமானத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும், பேசுகிற விஷயத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்ப விஷயத்தை வெளியில் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவங்க அதை திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை மகன் உறவில், தாய் மகள் உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இதே அம்மா பையன் உறவில் பெருசாக பிரச்சனை இருக்காது. அப்பா பையன், அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆரோக்கியத்திற்கான பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகுங்க கும்பராசிக்கு. என்னமோ இப்போ புதுசாக சொல்கிறீங்க, நாங்கள் இப்படி தான் 4 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த வாரம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க ரீதியான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாமல் விமர்சனங்களை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை குற்றஞ்சாட்டி பேசுவாங்க. அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிடாதீங்க.
நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணால் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காட்டிலும் உங்களுக்கு கண்ணீர் ஆறாக பெருகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய அழுகை காரணமாக குடும்பத்தில் ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய லோன் சாங்ஷன் பண்ணுறதில் இருக்கக்கூடிய இழுபறி நிலைமையின் காரணமாக உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வரிபாக்கிகள் போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால முன்கூட்டியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. வயதில் மூத்தவர்கள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவீங்கள். அதாவது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ பேசுங்க. அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் கும்பராசி நண்பர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும், பசுமாட்டை வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தேவை ஆரோக்கியமும் வருமானம் தான். ஆரோக்கியத்துக்கு பசுமாடு, வருமானத்துக்கு குலதெய்வம். குலதெய்வத்தை வழிபடுங்கள், வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தேவையான அளவுக்கு பண வருமானம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் பசுமாடு, எந்த பசுமாடாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு பசுமாடாக இருக்கணும். நாட்டு பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு அதுக்கு இந்த வாரத்தில் எந்த வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 செவ்வாழை பழத்தை கொடுத்துட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. செவ்வாழை பழத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் உங்களை விட்டு அகலும். அதை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலும் பக்குவமும் பசுமாட்டுக்கு மட்டும்தான் உண்டு. மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வராரு 9ஆம் தேதி அன்னைக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நான் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 6ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் இருக்கார் சந்திரன். அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம், குழந்தைகளுக்கான செலவுகள், மேல் படிப்புக்கான செலவுகள், உடன்பிறப்புக்கான செலவுகள், உங்களுடைய தாயாருக்கான செலவுகள், நிலம் சார்ந்த முதலீடுகள், ஏதாவது ஒரு விஷயம் செலவாக இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வர சந்திரன் ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஒன்றா எதிரிகள் சார்ந்த தடுமாற்றம், வாழ்க்கை துணையுடைய கோபமான வார்த்தைகள் சார்ந்த தடுமாற்றம், வியாபாரத்தில் தடுமாற்றம். உங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த வாரத்தில் அவங்களுக்கு தப்பிக்கிற வழி எதிரில் இருந்தாலும் அவங்களால யோசிக்க முடியாது. அதாவது பிரெயின் ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முன் யோசனைகள் ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையாக செயல்படுங்க. நீங்கள் நிதானமாக யோசிச்சிங்கன்னா ஜெயிக்க முடியும். அதுவும் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் நீங்கள் ஏதோ புதுசாக வியாபாரம் கற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பொறுமை மிக அவசியம். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உடன்பிறப்புகளுடைய வளர்ச்சி காரணமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடன்பிறப்புகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கவலை கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்த சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன், சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி, அது அஸ்தங்கித பலனை அடையும் பொழுது அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். ஏன்னா ஏற்கனவே அவன் கெட்டு போயிட்டான். அவன் கெட்டு போனான்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்துருக்கு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவிலையும் குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதுதான் நடக்கும். இன்றைக்கி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நீ சொல்லி நான் என்ன கேட்கணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். இந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. சரி, வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கும்னா, வேலை செய்கிற இடத்துல எந்த விதமான தடுமாற்றத்தையும் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்தாது. ஆனால் முன்கோபத்தை தரக்கூடிய வகையில் நீங்கள் பிடிவாதமாக செயல்படுவீங்க. இந்த சனி சந்திரன் புனர்பூ தோஷம் பிடிவாதத்தை ஏற்படுத்தும். அதை மட்டும் விட்டு கொடுத்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் தொய்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனியோடு சேருகின்ற சந்திரன் மனசை டைவர்ட் பண்ணுவார், மனசை அலபாய வைப்பார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கிறது ஆசைப்பட்டு படிக்கிறோன்ட்டு இந்த கோர்ஸ் எடுப்பீங்க, ஆனால் படிக்கிறது வேறு ஏதோ கோர்ஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தடுமாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஒன்றா சொந்த வீட்டுக்கு போவீங்க, இல்லாட்டி வாடகை வீட்டை மாற்றுவீங்க, இல்லாட்டி வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் 12 ராசிக்காரன்னு சிவ வழிபாடு பண்ணலாம். ஆனால் சில பேர்த்துக்கு அம்பாளுடைய வழிபாடும் சேர்த்து பண்ணுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை அந்த நாட்களில் சிவனுடைய அபிஷேகத்திற்கு நீங்கள் போயிட்டு வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். சிவனுடைய அபிஷேகத்துக்கு ஒன்றா தேன் இல்லாட்டி நெய் வாங்கி கொடுங்க, அபிஷேகம் நடக்கட்டும். அதுக்கப்புறமா வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுடைய கர்ம வினைகள் அகன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், குழந்தைகள் சார்ந்த நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.